அந்த 3 மருமக இருக்குமே அந்த சீரியல் நல்லா தான் இருக்கு. இது அந்த விஜய் டிவிலயா? ஆமா அந்த பேரு சிறுகடிக்க ஆசை. அது நல்லா பாக்குறமா நானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. நல்லா அந்த உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. கஸ்தூரி அக்கா அரிசி எங்க வச்சிர தூக்கிக்கிறீங்களா? வைமா நல்லா இருப்பா. என்ன அரிசி கஸ்தூரி வாங்குற? ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி ஜானகி எப்ப ரேஷன் கடைக்கு போனாலும் அரிசி இல்லங்கிற பேதியில போவான். அதனாலதான் சரி இவகிட்ட சொல்லி ஒரு 5 கிலோ வாங்கினேன். இட்லிக்கு இருந்தா 2 தோசை ஊத்திக்கலாம், இட்லியா வச்சுக்கலாம். ரேஷன் கடையில ஞாபகம் வருது, 6000 தராங்களாமே. டோக்கன் எல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? ஏன் உன் தெருவுக்கு தந்துட்டாங்களா? என் மருமக தெருவுக்குலாம் தந்துட்டாங்கம்மா, எனக்கு ஒன்றும் தரல டோக்கனு. உங்களுக்குலாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தருவாங்கன்னாங்க. ஏன் அந்த ரேஷன் கடையில் தர மாட்டாங்களாக்கு? நம்ம எங்காவது வெளியில போற நேரத்தில் டோக்கன் கொடுக்க வந்துட்டா? ரேஷன் கடையில டோக்கன் தரலமா, வீடு வீடா வந்து தான் கொடுக்குறாங்களாம். இந்த வெள்ளை கார்டு இருக்கு, இந்த சக்கரை மட்டும் வாங்குறாங்களே அந்த கார்டுக்கு மட்டும் டோக்கன் இல்லையா? அதே மாதிரி இந்த பணத்தெல்லாம் அக்கௌண்ட்ல போற கதெல்லாம் இல்ல ஜானகி. ரேஷன் கடைக்கு போனவனே கையிலேயே 6000 தொகையை வந்து கையில கொடுத்துறாங்களாம். முன்னாடிலாம் இந்த அக்கௌண்ட்ல போடுவாங்களே. ஆமா ஜானகி, இப்ப நிறைய பேரோட பேங்க் அட்டை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. வெள்ளத்துல பாவம் எத்தனை பேருக்கு பாதிப்பா இருக்கும். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கையிலேயே பணத்தை